கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்தார்கள். தெலாயாவின் மகன் செமாயா நெகேமியாவிடம், சன்பல்லாத்தும் தொபியாவும் உம்மை பிடிக்க வருவார்கள். ஆகவே நாம் இருவரும் தேவாலயத்தை திறந்து உள்ளே சென்று பூட்டிக் கொள்வோம். தேவாலயத்துக்குள் இருந்தால் உங்களை கொல்ல மாட்டார்கள். வீணாக நீர் இன்று இரவிலே ஏன் சாக வேண்டும் என்று கூறினார். என்னை போன்ற ஊழியக்காரன் தெய்வ பயமுள்ளவன் ஓடிப்போவானா? உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்கி இருப்பானா? நான் அப்படியெல்லாம் மனிதனுக்கு பயந்து போகவே மாட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் எனது நம்பிக்கை. ஆகவே என் நம்பிக்கை வீண் போகாது என்று நெகேமியா பதில் கூறினார். நான் அப்படி சொன்னதினால் ஒரு உண்மையை கண்டுபிடித்து விட்டேன். அது என்னவென்றால், சன்பல்லாத்து தொபியாவிடம் பணம் வாங்கி கொண்டு அவன் கூலி கொடுத்ததினால் செமாயா அதை அவன் வாங்கி கொண்டு என்னிடம் நாம் இருவரும் ஆலயத்தில் போய் பதுங்கிக் கொள்வோம் என்று கூறினான் என்று அவன் கூறுகிறான். நெகேமியா போயிருந்தால் ஆலயத்துக்குள்ளேயே அவனுக்கு ஆபத்து வந்திருக்கலாம். நெகேமியா நமக்கு பயப்படுகிறானா அல்லது ஆண்டவருக்குள் பயமில்லாமல் முழு பலத்தோடு இருக்கிறானா என்று பார்ப்பதற்கும், நெகேமியா அப்படி பதுங்கி கொள்ள போனால் நாம் அவனையும் அவன் தெய்வத்தையும் குறித்து நிந்திக்கலாம் என்று நினைத்து அதற்காக செமாயாவுக்கு கைகூலி கொடுத்து அல்லது லஞ்சம் கொடுத்து அவனை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுத்து நடத்தி விடுகிறார்கள். ஆனால் நாம் நெகேமியாவை போல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு ஊரில் சகோதரர் இருவர் இருந்தார்கள். ஒருவர் குடும்பமாக வெளியூரில் இருந்தார். அதனால் சொந்த ஊரில் இருக்கிற சகோதரன் வீட்டிலேயே தாய் இருக்க வேண்டிய ஒரு நிலைமையாயிற்று. கொஞ்ச காலத்திலே தாயும் மரித்து போனார்கள். அப்பொழுது வெளியூரில் இருக்கிற சகோதரனும் குடும்பமாக வந்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய சகல மரியாதையையும் செய்து நல்ல முறையிலேயே அடக்க ஆராதனை முடிந்துவிட்டது. அடுத்த நாள் தன் சகோதரன் வெளியூருக்கு புறப்பட வேண்டும். அதற்குள்ளாக சொந்த ஊரில் இருக்கும் சகோதரன் அருகிலுள்ள சிலருக்கு கைகூலி கொடுத்து தன் வீட்டின் அருகில் உட்கார வைத்தான். எதற்கென்றால், என் சகோதரன் ஊருக்கு கிளம்புகிறான். கிளம்பு முன்பு ஏதாயிலும் பாகப்பிரிவினை பற்றி பேசினால் நீங்கள் உள்ளே வந்து எனக்கு சப்போர்ட்டாக, நீ வெளியூரில் தானே இருக்கிற, உனக்கு என்ன தெரியும், நீ உன் அம்மாவை அடிக்கடி வந்து பார்க்கவில்லையே, அதனால் நீ சென்று விடு என்று பேசி அவனை அனுப்பிவிடுங்கள் என்று கூறி அவர்களை வைத்திருந்தான். அதனால் எல்லாரும் அந்த சகோதரன் ஏதாயிலும் பேசுவார் கேட்பார் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அவரோ மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எதை பற்றியும் கேட்காமல் நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். அங்கே இருந்த கைகூலி கொடுத்து வைத்திருந்த யாருக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இப்படி கைகூலி கொடுத்து காரியங்களை நாம் நடத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு நெகேமியாவை சிறுமைப்படுத்த யூதர்களுடைய சத்துருக்கள் செமாயாவிடம் கைகூலி கட்டினார்கள். இந்த கதையில் பெற்றோரின் எல்லா பணத்துக்கும் ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சகோதரனுக்கு எதிராக கைகூலி கட்டினார்கள். கடைசியில் ஜெயத்தை நெகேமியாவுக்கும் அந்த வெளியூர் சகோதரனுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நாம் யாருக்கும் விரோதமாக கைகூலி கொடுத்து மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் சகோதரருடைய பொருளுக்கும் ஊழியக்காரனை சிறுமைப்படுத்தும்படியாக எந்த காரியத்திலும் கைகூலி கொடுக்காமல் எல்லா காரியத்தையும் உம்மிடம் வைத்துவிட உதவி செய்துள்ளோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.